கருவாயா ஒன்னால தானே இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். இப்ப ஊருக்கு போறது கூட காசு இல்ல. என்ன பண்ணி தொலைக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியாது. நீ பிச்சை எடுத்தாது இப்ப எனக்கு காசை வாங்கி கொடுக்குற. எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுத்துட்டாது வாடா. இப்ப எப்படி நம்ம ஊருக்கு போய் சேருது? தடியனே, எனக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. நீமா யானை மாதிரி கீழே குனிஞ்சுக்க. உன் மேல உக்காந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமா 2 வருஷமா ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். என்ன நீ நல்லா தின்னு உடம்பதான் பெருத்து வச்சிருக்கிறிய. 2 வருஷம் நடக்கிறதுக்கான தெம்பு கூட உடம்புல இருக்கும். கண்டிப்பா சோறு தண்ணி இல்லாம நடந்து போயிடலாம். ஆனா என் உடம்பு நடக்க தெம்பு இருக்காது. நீ குனிஞ்சனா நான் உன் மேல உட்காந்துக்கவே உயரமா போய்க்கலாம். ஏண்டா நானே தீராத வழியில பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதுல சிரிப்பு வேற கேக்குதா? சிரிப்பு இப்ப என்ன பண்ணுதுன்னு ஒழுங்கா ஒரு வழியை சொல்றா. இரு அங்க யாரோ வரகு. பேசாம அவங்கள்ட்ட ஒரு 5 10 வாங்கி ஊரு போய் சேர்ந்துருவோம். பஸ்ல எப்படியும் போறதுக்கு 50 100 வேணும். இது மாதிரி ஒரு 10 ரூபா ஆளுக்கு ஒரு ஆள்கிட்ட கலெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கவே கண்டிப்பா நமக்கு சேர்ந்துரும் சீக்கிரம் காசு. என்ன சொல்ற? நம்ம கிட்ட முட்டை சில்லி வாங்கி தின்ன வந்துட்டா வர்றான். அண்ணே 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 5 ரூபா குண்ணே 5 ரூபா குண்ணே. தயவு செஞ்சு 5 ரூபா இருந்தா குண்ணே. நான் ஊரு போய் சேர்ந்துருவேனே. 5 ரூபா குண்ணே. ஏண்டா உடம்பதான் மாடு மாதிரி வளர்த்து வச்சுருக்கீங்கல்ல, உழைச்சி சம்பாரிச்சு தொலைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு 5 ரூபா கூட 5 ரூபா கூட தொங்கிக்கிட்டு கிடக்குற. நல்லா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறியே தவிர புத்தி இருக்குதா? ஒரு சின்ன குழந்தை கூட உழைச்சு சம்பாதிக்குது. நீதான் உடம்ப யானை மாதிரி பெருத்து வச்சிருக்கேல, அப்புறம் என்ன? ஐயா இருக்கிற காசை வச்சு நிறைய பிசினஸ் பண்ணலான்னு வந்தோம். எந்த பிசினஸும் ஒத்து வரல. அதுக்காக தான் உங்ககிட்ட காசு கேட்குறோம். ஆமாண்ணே, அந்த காசை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எப்படியாச்சும் ஊர் போய் சேர்ந்து போடுவோம் பார்த்துக்கங்க. இல்லைன்னா இந்த எஸ்டேட்டுக்குள்ளேயே இருந்து புளியா சுத்தியே எங்களை கடிச்சு தின்னுபிட்டு போயிடும். சரி சரி, என்கிட்ட ஒரு நல்ல வேலை இருக்குது. அதை நீங்க நேர்மையா பண்றதா இருந்தா சரின்னு சொல்லுங்க. இல்லையா இந்த இடத்துல விட்டுட்டு போயிருவேன் பார்த்துக்கங்க. ஐயா எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க. இப்போதைக்கு எங்களுக்கு பணம் வந்தா போதும். நாங்க நிம்மதியா ஊர் போய் சேருவோம். சீக்கிரம் சொல்லுங்கய்யா. சரி சரி, என்னோட கூட வாங்க. வேலையை பத்தி சொல்றேன். நான் ஒரு சாக்லேட் ஃபேக்டரி வச்சிருக்கிறேன். அங்க பத்தி தான் வேலை பார்த்துக்கங்க. நீங்க என் கூட வாங்க சொல்றேன். இந்த வண்டியில் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான் இருக்குது. இதை கொண்டு போய் நான் சொல்கிற அட்ரஸில் இறக்கி வச்சிருங்க. அதான் என்னோட சாக்லேட் ஃபேக்ட்ரி. அங்கே இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு தாத்தா வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லுவார். அதுக்குள்ளே நான் அங்கே வந்து சேர்ந்துருவேன். நீங்களும் அங்கே போங்க, நானும் அங்கே வரேன். அப்புறம் வந்து மிச்ச வேலையெல்லாம் சொல்கிறேன். என்ன ஐயா, நான் வந்து பின்னாடி உட்காந்துக்கிறேன். எங்கள் தடியனே நல்லா வண்டி ஓட்டுவார். அவர் கொஞ்சம் உட்காந்து வண்டி ஓட்டட்டும். என்ன யாரோ ஒருத்தர் வண்டி ஓட்டுக்க, யாரோ ஒருத்தர் பின்னாடி உட்காந்துக்கங்க. ஆனா சாக்லேட்ல 1 கிராம் கூட குறையக்கூடாது. சரியா? என்னங்க அப்படி சொல்லிவிட்டீங்க? சாக்லேட்ல 1 கிராம் கூட குறையாது பார்த்துக்கங்க. நீங்க கவலைப்படாம போய் ஃபேக்டரியில இருங்க. நாங்க எப்படியாச்சும் அங்க வந்து சேர்ந்துடுறோம். என்ன எனக்கு ஒரு டவுட்டு, நீங்களும் எப்படி ஃபேக்டரிக்கு தான் வரீங்க? நீங்களும் வாங்க, வண்டி மேல உட்காந்துக்கிட்டு 2 பேரும் சாக்லேட்டை பார்த்துக்கிட்டே போவோம். ஏய், நான் ஓனரு. அந்த மதிப்பு மரியாதையும் உனக்கு இருக்கணும் பார்த்துக்க. என்னை எத்தனை பேர் பார்த்தா மிரளுவாங்க. என்னை இந்த வண்டி மேல உட்காந்துட்டு வர சொல்றியா? அவ்வளவுதான் பார்த்துக்க. கிடைச்ச வேலை இல்லாம போயிடும். ஒழுங்கா போய் வேலையை பாருங்க, போங்க. கருவாயா, நீ பின்னாடி உட்காராத, முன்னாடி போய் வண்டியை ஓட்டு. நான் சாக்லேட் கிட்ட உட்காந்துக்கிறேன். எனக்கு எதுக்கு பயமா கிடக்குதுடா உன்னை விடுறதுக்கு. தடியண்ணே, இங்க மட்டும் நான் வண்டியை ஓட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, எங்கிட்டாச்சும் கொண்டு போய் மோதி போடுவேன். அப்புறம் மொத்த சாக்லேட்டும் குப்சா போயிரும் பார்த்துக்கங்க. அதனால நீயே வண்டியை ஓட்டு, நான் பின்னாடி சாக்லேட் உட்காந்து பார்த்துக்கிறேன். சரியா? போவோம் வா. ஏண்டா கருவாயா, இன்னும் எதுக்குடா உட்காந்துக்கிட்டு இருக்கிற? சாக்லேட்ல அள்ளி தின்னு. ஆஹா, உலகத்திலேயே இப்போதான் முதல்ல நான் சாக்லேட்குள்ளேயே உட்காந்துக்கிட்ட. சாக்லேட்டை இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். கடையில் 1 ரூபா 2 ரூபான்னு அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு இப்படி உட்காந்து சாப்பிட்றது சுகமாத்தாயா இருக்கு. கருவாயா, சாக்லேட்டை கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. கீழே எது பாக்ஸ் எது விழுந்துடாம பார்த்துக்க. என்ன நீ ஓட்டுனே, நான் பத்திரமா சாக்லேட்டை பார்த்துக்கிறேன். சாக்லேட்டை பற்றின கவலை உனக்கு எதுக்கு? நான் பத்திரமா தின்னுக்கிட்டு தானே இருக்கேன். பரவாயில்லையே, சொன்ன டயத்துக்கு சாக்லேட் டானு கொண்டு வந்து இறக்கிட்டீங்க. இருங்க, கொஞ்சம் கணக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது இங்க இருக்க 2 பாக்ஸ் சாக்லேட்டை காணோம்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏண்டா திருட்டு பயிலுகளே, 2 பாக்ஸ் சாக்லேட் எங்கடா? ஒழுங்கு மரியாதை சொல்றீங்களா இல்ல பண்ணீங்க? கருவாயா, நீ இது எடுத்து தின்னியாடா லூசு பயிலு. இந்த வேலை கிடைச்சது கஷ்டப்பட்டு கிடைச்சிச்சுடா. எது எடுத்து தின்னு தொலைஞ்சிட்டியா? உண்மை ரெண்டும் பேசு கருவாயா. தயவு செஞ்சு எது உலைய வச்சு விடாத வேலைக்கு. என்ன நான் எதுக்குன்னே சாக்லேட் எடுத்து சாப்பிட போறேன்? எனக்கு ஏற்கனவே பள்ளிகள் எல்லாம் சூத்தியா கிடக்குது. இப்படி சாக்லேட்டை எப்படி ஒரு ஆளா தின்னுட்டு இருக்க முடியும்? நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசுறியா என்ன? ஆக 2 பேரும் வழியில நிப்பாட்டி 2 பாக்ஸ் சாக்லேட்டி ஆளுக்கு ஒரு பாக்ஸா எடுத்து சாப்பிட்டு இருக்கீங்க. இதான் நடந்திருக்குது. சரியா? ஐயோ சத்தியமா நான் இல்ல சாமி. நான் அம்புடி சாக்லேட்ல சாப்பிட மாட்டேன். என் உடம்புல சுகர் இருக்குது வேற. நான் அப்படிலாம் சாப்பிட மாட்டேன்ப்பா. அப்ப இந்த மூக்கோழிக்கு பையன் சாப்பிட்டாங்கிறத ஒத்துக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. இந்த 2 பாக்ஸ்க்கான சாக்லேட்டை நீங்க இப்ப எனக்கு கொடுத்தே ஆகணும். இல்ல அப்படின்னா அதுக்கான பணத்தை எடுத்து வச்சுட்டு கிளம்புங்கடா. ஐயோ, நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த 2 பாக்ஸ் சாக்லேட் எங்கேயும் போகல. அந்த டப்பாக்குள்ள இருக்கத நான் தான் எடுத்து மத்த டப்பாக்குள்ள
போட்டு வச்சேன். அங்க நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம இருந்துச்சு. அதான் கொஞ்சம் இடத்து இருக்கட்டும்னு மத்த டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். நீங்க போங்கய்யா, தைரியமா எண்ணி பாருங்க, போங்க. அப்படியா? நான் கூட கொஞ்ச நேரத்துல உங்களை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. சரி சரி, எண்ணி பார்க்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன ராகுல், இவங்களை கூட்டிட்டு போய் வேலை என்னன்னு சொல்லு, சரியா? அவங்க வேலை இன்னிலிருந்து புதுசா பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுங்க. சரிங்க ஓனர், கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே இவங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்க கவலையே பட தேவையில்லை. இதோ பாருங்க, இங்கே சாக்லேட்டு நல்லா மிக்சிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டி கிண்டி விடணும். அல்லைன்னா மேலே வந்துடும், புரியுதா? நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், புரியுதா? கையை கீயை வச்சு தொலைச்சிடாதீங்க, நாரி தொலைஞ்சிரும், சரியா? அடடடா, எவ்வளவு சாக்லேட்டு, எவ்வளவு சாக்லேட்டு! இதை மட்டும் ஒரு வாட்டர் கேனில் பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம குட்டி கருவாயினுக்கும் நம்மளும் போய் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். பிரெட்டில் ஊற்றி தின்னா எவ்வளவு ஜூஸியாக இருக்கும். பெசாட்டு 2 பாட்டில் பிடிச்சிட்டு வச்சுக்க வேண்டியதேன். இந்த தடி எண்ணெய் மஞ்சள் பையில போட்டு வச்சிருவான். ஏண்டா கருவாயா, என்ன அந்த மஞ்சள் பைக்குள்ள என்னத்தையே தொலைக்கிட்டு இருக்கிற? என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லைண்ணே, வேர்த்துச்சு, அதான் கர்ச்சி பெங்கன்னு தொலைக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்க. ஏப்பா, நீங்கள் சாக்லேட் மிக்ஸ் பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு இன்னொரு ஆள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் போய் அங்கே சாக்லேட்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி பேக் பண்ணி வைக்க வேலையை பாருங்க, போங்க. அப்படியா? சாக்லேட் பேக் பண்ணுற வேலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இதோ போய் நான் பேக் பண்ணி வைக்கிறேன். எல்லா சாக்லேட்டும் நானே பேக் பண்ணிடுறேன்னா. அடடடடா, எவ்வளவு சாக்லேட்டு! நாக்கு எச்சி ஊறுதே அப்பா. இதையும் எடுத்து 4 பாக்ஸை உள்ள மஞ்சள் பைக்கில் வச்சுக்குவோம். அப்போ நான் தான் வீட்டில் போகிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போக முடியும். என்னத்த அப்பா வந்து மஞ்சள் பையவே நோண்டிக்கிட்டே இருக்கான்னு தெரியலையே. இந்த பையன் லூசு பைய, மூக்கு செளி எதுவும் ஒழுதுகிட்டே இருக்குமோ என்னமோ, அதான் எதுவும் தொடக்கிறதுக்கு போவானா என்னமோ. ஏண்டா, ஒழுங்கா போய் அங்கிட்டு போய் தொடச்சு விட்டு வாடா. ஒழுங்கா சுத்தமா செய்யறதா செய்ய, இல்லைன்னா வேலையை விட்டு நிறுத்தி போடுவாங்க பாத்துக்க. ஒழுங்காடுறா, வேலையை நிறுத்துக்க போத. அப்படியே வேலையை நிறுத்துக்க. இனிமேல் வேலையை இங்க பார்க்க கூடாது. ஏங்கய்யா இப்ப வேலையை நிறுத்த சொன்னீங்க? எதுவும் டீ எதுவும் கொடுக்க போறீங்களா? சரி சரி கொடுங்க. உங்க முகரக்கட்டைக்கு டீ ஒண்ணுதான் குறைச்சல். அங்க ஒரு மஞ்சப்பை வச்சிருக்கேன், அது எவளோட மஞ்சப்பை? உண்மையை மட்டும் சொல்லுங்க. இதுல என்ன சந்தேகம்? அது ஏன் மஞ்சப்பை தாயா? ஊர்ல இருந்து கொண்டு வந்தேன், இப்ப வரைக்கும் இருக்குது பாத்துக்காக. அது ஏன் மஞ்சப்பை தான், சொல்லுங்க. தடியனே, இப்போ எதுக்கு அந்த ஆள் துருவி துருவி கேட்குறான்னா, அந்த மஞ்சப்பை மேலே அந்த ஆளுக்கு ஆசை வந்துருச்சு போல. அதெல்லாம் பொருளை எடுத்து கொடுத்துட்டு அந்த மஞ்சப்பை தான் எடுத்து கொடுத்து தொலையேன். அப்போ அந்த அதுக்கு தான் மஞ்சப்பைன்னு மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. ஓஹோ அப்படியா? ஏயா, உங்களுக்கு இல்லாத மஞ்சப்பையா? எடுத்துக்கங்கய்யா, போங்கய்யா. ஏய், யாருக்கு உன் மஞ்சப்பை வேணுங்கிற? அந்த மஞ்சப்பைக்குள்ள சாக்லேட் டப்பா 4 டப்பா இருக்குது. அப்புறம் வாட்டர் கேன்ல சாக்லேட்டை பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் ஆட்டிய போட்டுக்கிட்டு இப்ப மஞ்சப்பை வேணுமான்னு கேட்குற மஞ்சப்பையே? ஐயோ ஐயா, சத்தியமா சொல்றேன், அப்படிலாம் நாங்க சாக்லேட்லாம் திருடி வைக்க மாட்டேயா. இது என்ன சின்ன பிள்ளை தனமா இருக்குது? அப்படிப்பட்டவங்க நாங்க கிடையாதுயா. போதும், நிறுத்துக்கடா. இதுக்கு மேல உங்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. எந்த வாயும் பேசாம இந்த இடத்த விட்டு போயிருங்க. அப்புறம் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும், சாக்லேட் திருடிகளா. என்ன தடியனே இப்படி ஆயிப்போச்சு? யார் தான் இந்த மஞ்சள் பைக்குள்ள வாட்டர் கேன்ல சாக்லேட்டை பிடிச்சி வச்சிருப்பாங்க, டப்பாலாம் தூக்கி வச்சிருப்பாங்க, தெரிய மாட்டேங்குதே. நானும் அப்பா வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ பொய்க்கு மேல போய் எவ்வளவு நேரம் தான் சொல்லிக்கிட்டு இருப்ப? அந்த மஞ்சள் பையன் நோண்டும் போதே தெரியுட்டா நீ தான் சாக்லேட் திருடி திருடி வச்சிருந்தேன்னு. ஒன்னாலதான் அந்த வேலையே போயிருச்சு, எருமை மட்டும் போயில. சரி விடுனே, சாக்லேட் மேல யாருக்கு தான் ஆசை வராது? அதான் எனக்கும் ஆசை வந்துருச்சு. சரி, இதுக்கு மேல எஸ்டேட்குள்ள எல்லாம் போக கூடாது. போனேன்னு வச்சுக்க, புளி அடிச்சு போட்டுரும். அதனால இங்கேயே கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஆகா, எவனோ பழைய சோறு நல்ல சமத்தியா வச்சுட்டு போயிருக்கிறானே, அதை எடுத்து தின்னு போட்டு பேசாம இங்கேயே படுத்துங்குவோம். காலையில போல அங்கிட்டு போய் பாப்போம். என்ன சி, நான் கூட டக்குன்னு பயந்துட்டேன். எது எஸ்டேட்டுக்குள்ள இருந்து கிட்ட காண்டாம இருக்காது, இங்கிட்டு வந்து தொலைஞ்சிருச்சானு. இது பார்த்தா இங்க 2 நீர் யானைல தூங்கிக்கிட்டு இருக்குது. இவங்க எதுக்கு இங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க? எலை எலை, எந்திரிங்களே. ஏயா எங்களை இப்படி எத்துற? நீ பார்க்குற வேலையை தானே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ இந்த காடை பார்த்துக்கணும், நாங்களும் உனக்கு பதில் இந்த காடை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீ என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற? எலே, இந்த காட்டுக்குள்ள என்னென்ன விஷயம்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் வந்து படுத்திருக்கிறீங்களா? ஒழுங்கா எந்திரிச்சு ஓடி போயிருங்க. இல்ல அப்படின்னா அந்த வயலை பாக்குறோன்னா தாராளமா பாத்துக்கங்களேன். இதுக்கான சம்பளத்தை கூட நான் உங்களுக்கு தரேன். ஆனா இந்த வயலை பாத்துக்கிறீங்களா நீங்க? தாராளமா சம்பளம் கொடுத்தா நாங்க பாத்துக்காம இருக்க போறோம். வேலை இல்லாத கொடுமைக்கு நாங்க இதை கூட பாத்துக்கிறோம். இதுல என்ன இருக்க போது, நாங்க இங்கேயே பாத்துக்கிறோயோ. அப்ப சரி, நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, நான் இங்க கிளம்புறேன். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீங்களே பாத்துக்கங்க, காலையில நீங்க பாத்துக்கங்க, நைட்டும் இங்கேயே இருந்து பாத்துக்கங்க. என்னண்ணே இந்த கிழவனுக்கு பைத்தியம் கித்தியம் முத்தி போச்சா? அப்ப பாத்துக்கங்க, இப்ப பாத்துக்கங்க, அதுக்கப்புறமும் பாத்துக்கங்கன்ட்டு போறியா? அப்புறத்துக்கு இந்த ஆள் வேலைக்கு வர்றியா லூசு போய? ஏதோ ஒரு வேலை கிடைச்சா சரி. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.